வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா அத்தி தான். அத்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஒரு கிலோ அத்திப்பழமே ரூ. 1050 மேலே போகுது. இந்த அளவுக்கு தான் இது வளரும். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி கிட்ட வளரும். ஏன்னா நான் செடியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன செடியாக வளர்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்லையே அத்தி மரம்னு இருக்குது. அதில் நிறைய காய் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தண்டுலேருந்தே உங்களுக்கு வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து அரச மரம் போல் வளரும் அப்படிங்கிறனால இந்த மரத்தை வந்து நான் வாங்கலை. இதுலேயே இருக்குது, ஆனால் இந்த மரத்தை நான் வாங்கலை. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய இந்த உள்ளே வைக்கிறதுக்கான அந்த குழியை வந்து நம்ம தோண்டியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து நட்டு வைக்க போகிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க மரம் வளர்க்குறத பற்றி. ஏன்னா இயற்கையை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம நேசிக்கணும். நம்ம பிள்ளைகளையும் பழக்கப்படுத்துங்க. பின்னாடி அது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த இந்த இதை வந்து க்ரோ பேக்லேருந்து அந்த இதுலேருந்து எடுத்து நம்ம அப்படியே அந்த களையோடு இது பண்ண போகிறோம். அதை பார்த்து எடுங்க, ஏன்னா உடையும். கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் அப்படியே எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக உடஞ்சிருச்சு. இருந்தாலும் சரி எடுத்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு நம்ம வச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நிறைய பலன் இருக்குது. இன்றைக்கெலாம் 1 கிலோ ரேட்டு அத்தி எவ்வளோ பார்த்தீங்கள்ல, ரூ. 1050 இருக்குது. ஒவ்வொரு பழத்தோட சைஸை பொறுத்து. அதனால் நீங்கள் இதை வளர்க்குறது ரொம்ப நல்லது. இது சின்ன செடியாக வளரும். இது க்ரோ பேக்லேயே நீங்கள் அழகாக வளர்க்கலாம். சூப்பராக வளரும் க்ரோ பேக்லேயுமே. ஏன்னா இது சின்ன இதுலேருந்தே நமக்கு காய் கொடுக்கும். சின்ன செடி தான். இதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பலன் கொடுக்கும். இப்போ நம்ம பயலை வந்து நல்லா மூட சொல்லியாச்சு. செடியை நட்டு வச்சாச்சு. அதுக்கு நம்ம மூடுறோம். நான் கொஞ்சம் குழியை விட்டு மூடியிருக்கேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றும் போது கொஞ்சம் ஃபோர்ஸாக அதுக்குள்ளே போகும் அப்படின்னால கொஞ்சம் குழியை விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம பயிரை தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருக்கும் பார்த்தீங்களா, நட்டு வச்சாச்சு. ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, க்ரோ பேக்கில் வளர்க்குறது நமக்கு மேட்ரு இல்லை. க்ரோ பேக்கில் வளர்க்குறது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு தேவையான உரம் அதெல்லாம் போட்டு அந்த பூச்சிக்கடி வரும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வளருங்க. கேர் எடுத்து பார்க்கணும். ஏன்னா விதையிலேருந்து வர்றது நமக்கு எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வளர்க்குறதுலாம் நமக்கு கொஞ்சம் அடி வாங்கும். நம்ம கேர் எடுத்து பார்த்தா சரியாக வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.